நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபீஸ் விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் ஷேர் பண்ணுவீங்க? ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயமும் இன்க்ளூடிங் பாஸ் திட்டினாரு, பாஸ் பாராட்டினாரு, அந்த பொண்ணு வந்து என்னை முறைச்சிட்டு போச்சு, லீவ் கட்டிச்சு நான் கொடுக்கல, அந்த பொண்ணு அழகாக இருக்குது, ஒரு பொண்ணு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, நிறையா பசங்க சுற்றிட்டு இருக்கானுங்க, என் டீமில் தான் ஜாயின் பண்ணியிருக்கு, இதெல்லாம் கூட பேசுவோம். இது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக ஸ்போர்ட்டிவாக. ஏன்னா இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யங்களாக நான் அதை பார்க்குறேன். நான் அவர் அதில் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் அவர்கிட்ட ட்ரஸ்ட்டு, அவர்கிட்ட இருக்க கம்பேனியன்ஷிப், கம்பேட்டபிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக நம்ம ஓப்பனாக ப்ராட் மைண்டடாக பேசுகிறோம்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே அந்த 100% அந்த அஃபெக்ஷனோடு இருக்கவங்களால கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது அந்த விஷயத்த. யாராலையும் கண்டிப்பாக டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ட்ரூத். உங்ககிட்ட வந்து ஒரு கேர்ள் அழகாக இருக்கா, அவளோட ஆக்டிவிட்டி ஸ்மார்ட்டாக இருக்குது, இது நல்லா இருக்குது சொல்லும் போது அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டைலை நீங்கள் அட்லீஸ்ட் அதை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. அவர் வந்து அவ்வளோ தூரம் அவர் என்கிட்ட உண்மையாக இருக்காருன்னா, அவர் வந்து எவ்வளோ தூரம் என்னை நம்புறாரு, அவர் எவ்வளோ தூரம் நான் அதை நான் புரிஞ்சுப்பேன்னு அவர் நினச்சதுனால தான் அவர் என்கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காரு. இல்லைனா அவரால் அது பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுனால தான் அவரால் அதை என்கிட்ட ஷேர் பண்ண முடியுது. இல்லைனா அவர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டார். ஈவன் அந்த ஸ்பாட் வந்து நீங்கள் ஹாப்பியாக அந்த டைம் நீங்கள் சிரிச்சிட்டு போகலாம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு விஷயங்கள்ல அவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் நீங்கள் சொன்னீங்கல்ல அதுதானே உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அது அடுத்த நிமிஷமே நான் மறந்துடுவேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் அது எந்த லெவல் வரைக்கும் இருக்கு, அது அவங்களோட நேச்சர். அவங்க இது சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவர் என்ன அவ்வளோ தூரம் க்ளோஸாக ஃபீல் பண்ணுறான்னு மட்டும் தான் நினைப்பேனே ஒழிய அடுத்த நெக்ஸ்ட் மினிட் எனக்கு அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் அவருடைய பாஸ்ட்டை பற்றி அவர் நிறையா சொல்லுவார். நான் நிறையா விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்குவேன், எல்லாம் கேட்டு வச்சுருவேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது கேட்டு வச்சுக்குவோம். ஏதாவது கஷ்டம் அப்படின்னும் போது மட்டும் அதை போய் நான் கேட்பேன், இப்படி பண்ணீங்களா அப்படி பண்ணினீங்களா அப்படின்னு. அப்படி கேட்கும்போது மட்டும் அந்த இடத்துல வந்து பிரச்சனை ரைஸ் ஆகும். எங்களுக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை. ஓகே, நீங்க உங்களுடைய ஆண் நண்பர்கள், உங்க அலுவலக நண்பர்கள் பத்தி அவர்கிட்ட சொல்லுவீங்களா? எல்லாமே சொல்லியிருக்கேன் நான். ஓகே, அதை பற்றி இன்னொரு தடவை செகண்ட் டைம் கூட அவர் அதை பற்றி மென்ஷன் பண்ணதும் கிடையாது. ஒரு அவசரத்துக்கு பைக்கில் எங்கேயாவது போய் ட்ராப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராப் பண்ணுறாங்கன்னா கூட அவர்கிட்ட சொல்லுவேன் நான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே அவருக்கும் தோணுதில்லை, எனக்கும் தோணுதில்லை. பிகாஸ் கிராஸ் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எங்கள் 2 பேருக்குமே தெரியும். அது எந்த லெவல் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கும் போது பார்த்தோன்னா, அந்த காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல, இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குது அப்படி சொல்லுவோம். ஸோ இதே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு அந்த பொசிசிவ்னஸ் இருக்கும், பாசம். ஸோ அந்த உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களுக்கு வலிக்கும். தன் மேலே மாத்திரம்தான் அதிகமாக மதிப்பும் மரியாதையும் லவ் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பொண்ணை பார்த்து யதார்த்தமாக பேசுகிறத கூட விரும்பாத பெண்கள் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்து நீங்களும் அவங்களும் அந்யோன்யமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை உங்களுக்குள்ள. இப்போ அவங்க கூட சொன்னாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவேன், அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண மாட்டேன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த இன்டெப்த், அந்த அந்யோன்யம் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் எந்த ஹஸ்பண்டும் இல்லை எந்த ஒய்ஃபும் வந்து பிரச்சனை க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இல்லை, இதுக்கு ஆன்சரும் நான் சொல்கிறேன். இது நடந்திருக்கு என் லைஃப்பில். ஒரு பொண்ணு வந்து எங்கள் வீட்டு மாடியில் தங்கியிருக்கு. அந்த பொண்ணு வந்து கீழே இறங்கி வந்து கேட்குது, சார் எனக்கு இந்த மோட்ரு போடுங்க, எனக்கு எதனா கடுதாச்சி வந்ததான்னு. உடனே வீட்டில் கேட்குறாங்க, ஏன் என்கிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்குது அந்த பொண்ணு, ஏன் என்கிட்ட கேட்கல உங்ககிட்ட இருங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு சாதாரணமாக யதார்த்தமாக நடந்த இன்சிடென்ட் தானே, இது ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையானா, உங்களை நம்புகிறேன், நான் அந்த பொண்ணை நம்பலை. அதாவது அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு வந்து எப்படின்னாலும் அந்த ஒரு செகண்ட் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நானும் இருப்பேன் சார், அவரும் இருப்பாங்க. ஏன் என்கிட்ட வந்து சொல்லலாம், இல்லை மோட்ரு போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லலாம், ஏன் அவர்கிட்ட வந்து சொல்லணும் மோட்ரு போடுங்கன்ட்டு? இதை தான் நான் கேட்கறது. அதான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் ஊர் இல்லைம்மா, ஒரு லேடி புதுசாக சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டுறீங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ கழிச்சு ஒரு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் வருது, நாங்கள் போகும்போது அந்த லேடி இருக்கும், பேசுவீங்க, ஏங்க புதுசாக சேர்ந்துருக்காங்க, ஏன் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சொன்னால் நீங்கள் சந்தேகப்படுவீங்களோ, இல்லை இது மாதிரி பண்ணுவீங்களோன்ற பொழுது தான் அங்கே ஆர்கியூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. இதே நீங்கள் சோஷியலாக டெய்லி இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு சொன்னால் அங்கே எந்த ஒரு டவுட்டுமே வந்து எழாது. ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் இதை பற்றி வீட்டில் பேசலாமா பேசக்கூடாதா?
பேசலாம் சார். ஏன்னா வந்து ஒரு மேல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு மேலால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு ஃபீமேல் ஆட்டிடியூட் ஃபீமேலால் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு ஒரு மேல் பர்சனோட ஒரு ஆஃபீஸ் கலீகோட பேசுகிறோம். அவங்க வந்து சொல்கிறத வந்து ஷேர் பண்ணும்போது இல்லை நீ கொஞ்சம் பார்த்துக்க, இது வந்து சரியா இல்லை, இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல இருந்தால் இப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். சிமிலர்லி அவங்க சொல்லும் போது நம்ம ஒரு சிக்னல் கொடுக்கலாம், இல்லை அவங்க வேற மாதிரி ஏதோ பேசுகிற மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு சொல்கிறதுனால நம்மளுக்கு அந்த நம்மளால அவங்கள வந்து ஒரு காஷன் பண்ண முடியும், நம்ம வந்து எடுத்து சொல்ல முடியும். வேற ஆபீஸ்ல கூடிய ஆண் நண்பர்கள் பெண் தோழிகள் பற்றி வீட்ல சொல்லாமா? எல்லாமே ஓப்பன் மைண்டாக சொல்லிடுவாங்க சார். நான் அந்த லேடி பார்த்தேன், அழகு ரசிகை தான், நானே சொல்லுவேன் அழகு ரசிகை தான் நம்ம பிறந்திருக்கோம், அதனால எந்த தப்பு இல்லை நானே சொல்லுவேன். அவரும் ஓகே சொல்லிடுவார். எல்லாமே வந்து சொல்லுவார், இந்த பெண்ணை பார்த்தேன் அது நல்லா இருந்தது, அந்த பொண்ணு கிடந்த சேரீ நல்லா இருந்தது, நீயும் அந்த மாதிரி வாங்கி கட்டிப்பாரு உனக்கு நல்லா இருக்கும். எல்லாமே எதுவுமே மறைக்க மாட்டார் சார். எல்லா விஷயத்தையும் வீட்டில் வந்து சொல்லிடுவார். உங்களுக்கு ஒன்றும் கோவம்லாம் வராது? நான் டென்ஷனாக அவர் வீட்டில் ஜாலியாக இருப்பார் சார். நான் டென்ஷன் ஆகியே பார்த்தது கிடையாது இது வரைக்கும். இப்போ என்னோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க ஃபாத்திமான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சாரீ கட்டுறது வந்து நான் அட்மையர் பண்ணுவேன். சரி. நான் அவங்கக்கிட்டே சொல்லுவேன், அவங்க சாரீ கட்டுறது ரொம்ப நல்லா இருக்கு, நீ அவங்கக்கிட்ட கேட்டு பழகிக்க. என் ஒய்ஃப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாரியை கட்டிட்டு வராங்க வெளியே, அவங்கக்கிட்ட கேட்டு பழகிக்க எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு. நான் அதை அட்மையர் பண்ணுறது அவங்ககிட்டயும் சொல்லுவேன், அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லுவேன் நீங்கள் கட்டுறது நல்லா இருக்குன்னு. அப்போ நான் வெளிப்படையாக பேசியிருந்தனால அது பிரச்சனையே இல்லாமல் போயிடுது. இது நான் வேற யாராவது என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போய் அது என் ஒய்ஃபுக்கு தெரிய வந்தா அதுதான் நாளைக்கு வீட்டில் ஒரு பிரச்சனையாக வரும். நான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்ததே இல்லை. இது நான் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் எடுத்து அவகிட்ட கற்றுக்கிட்டு, நான் சாரீ இப்போ தான் எனக்கு சாரீ கட்டுறது அவ்வளோ பிடிக்காது, சுடிதார் அப்படி தான் போடுவேன். அவருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சோன்னே நான் போடுறேன். அதில் இது ஒரு பெரிய ஒரு டாப்பிக்காக இது பேசி அந்த மாதிரி எனக்கு அது தோணவே இல்லை. சார் ஒரு நாளைக்கு வந்து நியர்லி 10 hours நம்ம ஆஃபீஸ்லேயே தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம கூட யார் பழகிறா, அவங்க எப்பேற்பட்டவங்க, ப்ளஸ் நம்ம பாஸ் எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாரு இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய நேரத்தில் நம்ம ஏதாவது ப்ராப்ளமில் மாட்டிக்கும் போது அவங்க கரெக்டாக நம்மளை காப்பாற்றி விடுவாங்க. இதை நீ பண்ணாத, இதை பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பாய்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யார் கூட நான் வந்து இப்போ டெய்லி அப்டேட்ஸ் ஆகிட்டு சொல்லும்போது இவங்ககிட்ட ஓகே இந்த அளவுக்கு நீ பழகலாம், நீ பார்த்துக்கோமா, இப்போ பைக்கில் நான் அவங்களோட ஒரு கேளம்பாக்கம் வரைக்கும் போனேன் அப்படின்னு சொன்னால் அப்படியாம்மா ஓகே அப்படிம்பாரு. இதுவே நான் வேற யாரோ ஒருத்தவங்க கூட அட்மின் வரைக்கும் போனேன் அப்படின்னா அப்படியா அப்படிம்பாரு. அப்படியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு போயிடும், அடுத்த வாட்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி இப்போது ஏதாவது ஒரு கெட் டுகெதர் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட க்ளோஸாக பேசுகிறாருன்னா இந்தளவுக்கு க்ளோஸாக பேசுகிறாரே அப்படிங்கிற அவருக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது. யார் அவருங்கிற அளவுக்கு அவர் சொல்லணும். அந்தளவுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி நம்ம பார்த்து ரசிக்கிற விஷயங்கள் இப்போ கூட நான் சொன்னேன், அந்த லாஸ்ட்டில் இருக்க அவர் வந்து நல்லா இருக்கிறாருங்க, ஸ்மார்ட் ஆகுறாருன்னு சொன்னேன். அப்படியாம்மா அப்படின்னு தான் கேட்டார். அது மாதிரி என்ன இருக்குது இதில்? ஒன்றும் கிடையாது. இல்லை இதில் என்ன இருக்குது? அதுக்கு எதுக்கு வருத்தப்படணும்? அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க, அது வேற அந்த பக்கம் இருக்காங்க.